34க்கு 36ங்கிற ஸ்கொயர் ஷேப் சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் மெயின் டோரை வச்சு 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 3 BHK டூப்ளக்ஸ் ஸ்டெப் ஹவுஸை கட்டியிருக்காங்க. எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய கார் பார்க்கிங், லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், ஃபர்ஸ்ட் பெட்ரூம்னு பிளான் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம், ஃப்ரண்ட் பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே வுட்டில் ஃபர்னிஷிங் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸை கட்டியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.8 சென்ட், அதாவது 1224 ஸ்கொயர் ஃபீட். சைட் 34 அடி அகலமாகவும் 36 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் ஸ்டெப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். லைட் கலரில் பிளான் பண்ணி அதில் டார்க் கலரில் ஸ்ட்ரைப்ஸ்னு டெக்ஸ்சர் ஒர்க்கும், அது போக பார்டர் டிசைன்ஸும் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 10க்கு 18. தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு பூரா ஸ்டோன் கிளாடிங் டிசைனில் செராமிக் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுறையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 3க்கு 10. இந்தியன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடியே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆகிறோம். இது ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 17. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரோ. என்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வுட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதிலே டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம். நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. பூஜா ரூம் சைஸ் 4க்கு 6. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வித் டைனிங் ரூம். இதோட டோட்டல் சைஸ் 10க்கு 16. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப் அமைச்சு கீழே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாக வுட்டன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் சைடில் ஓவர்ஹெட் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே எல் ஷேப்டு லாஃப்ட் செல்ஃபு பூராதுக்குமே ஒயிட் கலரில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ்.
படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 9க்கு 10 அடி சைஸில் லாபியிலிருந்து செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 10க்கு 16. பர்பிள் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்ஸ்க்கு இன்பிட்வீனில் பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டோரில் பெரிய மிரர் ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த பெட்ரூமில் அடிஷ்னல் ஸ்டோரேஜுக்காக பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து அதுக்கும் போராதுக்கும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6க்கு 6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 10க்கு 16. இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5க்கு 5. அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ சைஸ் 14க்கு 15. தரைக்கு பூரா டைல்ஸ் பதிச்சு சீலிங்க்கு மெட்டல் கூலிங் சீட்டில் செட் போட்டிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 65 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடு பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.